இந்த மூலிகை வீட்டில் இருக்கணும்னா முக்கியமாக நம்ம சொல்லணும்னா வெற்றிலை, துளசி, கற்றாழை, கற்பூரவள்ளி, புதினா கூட எல்லார் வீட்லேயும் இருக்கும். வெந்தயக்கீரை நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த சங்கு புஷ்பம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன மூலிகைகள் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கிறது நல்லது. டெய்லி ஒரு 5 துளசி இலைகள் சாப்பிட்டாவே போதும். 2 வெற்றிலை காலையில் நம்ம வந்து மென்று அந்த சாரை முழுங்கினாவே உடலுக்கு பல பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இரவு நேரத்தில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். ஸோ பாலில் போட்டு குடிக்கும் போது கோல்டன் மில்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது உண்மையிலேயே அவ்வளோ ப்ரீஷியஸான ஒரு விஷயம். நைட் நம்ம பாலில் பனங்கற்கண்டு மஞ்சள் பொடி போட்டு குடித்தோம்னா நிறைய விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி கட்டாயம் எல்லார் வீட்லேயும் கடுக்காய் பொடி இருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வசம்பு இதெல்லாமே நம்ம அஞ்சரை பேட்டிக்குள்ளே வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். வசம்பு குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனை இருக்க வசம்பை சுட்டு கறியாக்கி அப்படி பாலில் ஒரு 2 சொட்டு பால் விட்டு இழைச்சி குழந்தைகளுக்கு நாக்கில் தடவி விடலாம். அதையே பொடி பண்ணி வச்சுட்டு நம்ம பெரியவர்களும் வெந்நீர்லேயோ மோர்லேயோ கலந்து குடிக்கும்பொழுது அந்த அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம்.